ஆக்சுவலி அந்த சிச்சுவேஷன் வந்து உனக்கு மென்டலி ஒரு ட்ராமடைசிங்கான ஒரு சிச்சுவேஷனா இருந்திருக்கும். பிகாஸ் பர்சனல் லைஃப் இப்படி அடி வாங்கிடுச்சு. ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் பேர் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு ஆமா, இருக்காங்க அப்படின்றக்கப்போ மென்டலி ஒரு ட்ராமடைசிங்கா ஆமா. இருந்திருக்கும். அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண? ஹூ வாஸ் அ பெர்சன் பிஹைண்ட் யூ? இல்ல பார்த்துக்கலாம் யாருமே அப்படின்னு. கிடையாது. யாருமே கிடையாது. நான் தனியா இருந்தேன். நான் ஒத்துக்கிறேன் எனக்கு சூசைடல் தாட்ஸ்லாம் வந்தது தான். ம். நான் வந்து இல்லன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா, இப்படியும் ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு இருக்கு. வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம இருக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு இருந்தது. ம். இன்னொன்னு அத விட ஸ்ட்ராங்கா என்ன இருந்ததுன்னா, இப்படி பேசுறவங்க நாளைக்கு என்ன நல்லா பேசுவாங்க. பேச வைக்கணும். அண்ட் என்ன வந்து இந்த மாரி பேடா பண்ணிட்டு போனவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணணும். இந்த பொண்ண மிஸ் பண்ணிட்டோமே! அண்ட் இந்த மாரி நம்ம பேசிட்டோமே இந்த பொண்ண அப்டின்ட்டு கண்டிப்பா அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு நான் நல்லா இவங்க முன்னாடிலாம் நல்லா வாழ்ந்து காட்டணும். ஸோ எனக்கு இந்த தாட்ட விட இந்த தாட் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. ம். ஸோ அதனால தான் நான் சர்வை பண்ணேன். இல்லன்னா கஷ்டம். ம். நான் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. ம். அந்த டைம் ஆனா யாருமே இல்ல. ஒரு கால் பண்ணி அழுறதுக்கு கூட யாருமே கிடையாது. ம். ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. அந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து வெளில வரதுக்கே எனக்கு ரொம்ப மந்த்ஸ் எடுத்தது. ரொம்ப மந்த்ஸ் எடுத்து நானே ஓகே, ஓகே, ஓகே சாம். ஒண்ணும் இல்ல சாம். ஒண்ணும் இல்லடி, ஒண்ணும் இல்லடி. மாறிடும். எல்லாம் சரியாயிடும், சரியாயிடும். அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. அந்த ம். மாரி நானே தான் எனக்கு இருந்தேன். வேற ஓகே. யாருமே கிடையாது. ம்.